ஓகே, நான் தான் அவங்க சஞ்சித். ஒன்றும் இல்லை, நான் வந்து டான்ஸ் வீடியோ போடலான்னு நினச்சேன். நான் அதை விட்டுட்டேன். இப்போ வேறு ஏதாவது போடுறேன். அதாவது எப்படி ஃப்ளிப்பாக கிளிப் இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து அனிமேஷன், ஒரு அனிமேஷன் நம்மளே ஃபோனில் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃப்ளிப்பாக கிளிப் இருக்கா, இது தட்டணும். வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணது. நேற்று தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் பாருங்கள், ஹை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. வீட்டிலேருந்து ஒரு பால் வந்து அவன் வீட்டுக்கு மறுபடியும் அடிச்சிருவான். எவனாவது ஒரு மண்டையில் போய் அடிச்சிடும். அதுதான். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் காட்டும், ஹவு டு யூஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் எப்படி கற்றுக்கிறீங்களான்னு கேட்கும். அது நீங்கள் அப்படியே நாங்கள் கற்றுக்குவோங்க எடுத்துகிட்டு டெமோலாம் காட்டும். 2 டெமோ இருக்குது, பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்கன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. ஒன்றுன்னு நான் காட்டுறேன். இது ஸ்குவிரல் பற்றி. பார்த்தீங்களா? ஓகே, இது எப்படி இப்போ உருவாக்குறதுன்னா, ப்ளஸ் அமுக்கணும். நம்ம அனிமேஷன் நேம் ஃபஸ்ட்டே வைக்கணும்னா, இங்கே வந்து அனிமேஷன் நேம் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. என்ன நேம் வைக்கலாம்? பால்னு வைக்கலாம். பால் ஜம்பிங். இப்போது இதை நம்ம உருவாக்கணும். க்ரியேட் ப்ராஜெக்ட். ஓகே, ஃபோனை வந்து ஸ்லைட்டாக வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம 2 வரலை வச்சு இந்த மாதிரிலாம் திருப்புவோம்ல, அதுதான். அந்த மாதிரி கூட நம்ம திருப்பிக்கலாம். இப்போ எப்படின்னா, நம்ம வந்து ப்ரஷ் இருக்கா, இது இரேசரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இதான் ப்ரஷ்ஷு. நம்ம பால் இப்படி தெரியாமல் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா, இரேசர் தட்டிட்டு இந்த மாதிரி அழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னா, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அது மேலே அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்லலாம் பண்ணலாம். வேணும்னா பார்த்துக்கோங்க. இது வந்து கலர் பண்ணுறதுக்கு. இந்த பாருங்கள், நான் பிங்க் கலர் அடிச்சிட்டேன். இது எப்படி இப்போ வெளியே கொண்டு போகிறதுனா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே வந்து என்ன காட்டிடுவோம்னா, வந்து டெலீட் ஆப்ஷன் காட்டிடுவோம். அதாவது இந்த ஸ்லைடை ஒரு வாட்டி இந்த மாதிரி அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா இரேசன் காட்டும். இதை அமுக்கிட்டு ரிமூவ் தட்டிங்கன்னா போயிடாது. ஓகே, இப்போ நம்ம எப்படி நான் கரெக்டான ஒரு பால் சைஸ் எப்படி நான் வரையிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து நார்மல் இது போகணும். இந்த கலர்லாம் நம்மளுக்கு வேணாம், எனக்கு ப்ரெஷ்ஷு தான் வேணும். ப்ரெஷ்ஷு தட்டிட்டு இதை வந்து ரூலர்னு போட்டுருக்கோம். இந்த ரூலர் தட்டுங்க. இந்த ரூலர் தட்டினா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனு, சர்க்கிளு, பாக்ஸு, மிரரு இந்த மாதிரி காட்டும். நான் வந்து நம்ம இப்போ பால் தான் வரைய போகணுன்னு இருக்கிறதுனால சர்க்கிள் தட்டிட்டேன். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் சின்னது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டான இந்த சைஸ் தான். ஓகே, இந்த சைஸ் ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரஷ்ஷு தட்டிட்டு அந்த ப்ரஷ்ஷு கரெக்டாக அந்த லைனில் வச்சு ஒரு சுற்றிங்கன்னா போதும், வந்துடும்.
இப்போ இந்த ரூலர் விட்டு இந்த ஒன்றே விட்டு அந்த ரூலர் மேலே தட்டணுன்னா அந்த ரூலர் போடும். இப்போ பர்ஃபெக்ட் ஒரு ரவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்கிள் கொஞ்சம் நான் பெருசாக வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அழிச்சிக்கலாம். ஓகே, ரூலரை தட்டிட்டு இன்னும் கொஞ்சம் நான் சின்னது ஆக்கிறேன். இவ்வளோ சின்னது வேணாம், பெருசு போதும். கரெக்டாக அந்த ரவுண்டு மேலே வச்சு நீங்கள் சுத்தணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, வந்து ரூலர் விட்டுங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப் வந்துருக்குல்ல, கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரஷ் இது தட்டிட்டு ரூலர் தட்டிட்டு ஒன்று கூட்டியாக வரையணும். இது ஓகே. ஓகே ஓகே ஒரு இது வந்து ரவுண்ட் வந்துச்சா. இப்போது இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுருக்குல்ல, அது தட்டினீங்கன்னா ஒன்றே ஸ்லைடு உருவாகிடும் உங்களுக்கு. இந்த ஸ்லைடில் வந்து நீங்கள் ஒன்று கொஞ்சம் கீழே வரையணும். ஒன்று கொஞ்சம் கீழே ஒரு சர்க்கிளை வரையணும். அது இவ்வளோ கீழே. இப்போ அங்கே உருண்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்லைடு உருவாக்கிட்டு ஒன்று கொஞ்சம் கீழே உருண்டை போடுங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைடு தட்டிட்டு ஒன்றே உருண்டை. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைடு தட்டிட்டு இப்போ தான் மெயின். இப்போ வந்து இது ஓவல் ஷேப்பில் வரையணும். ஏன்னா பால் வந்து ஃபோர்ஸாக கீழே போகும்போது அது வந்து ஒரு மாதிரி நெளிகிற மாதிரி ஆகிட்டு கீழே அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டு இப்படி வர்றோம். அதுதான் அனிமேஷனு. பர்ஃபெக்டாக இப்போ வர வைக்கிறேன் பாருங்கள். ஆனால் அதுக்கு என்னென்னா இந்த ரூலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் மறைக்குது. அதனால் நான் வெறும் ப்ரஷ்லேயே பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கேவலமாக வந்துருச்சுன்னா இங்கே கீழே வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அண்டுன்னு இருக்கும். தட்டினீங்கன்னா அண்டு ஆயிடும். இந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி இது ஒழுங்காக இல்லைன்னா லைட்டாக அழிச்சிட்டு ப்ரஷ்ஷை தட்டிட்டு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போயும் வரலன்னா அழிச்சிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணுவோம்ல, ஃபோட்டோலாம் போயிட்டு ஜூம் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணலாம். அப்படியே கிட்ட போயிட்டு நம்மளுக்கு வாங்கி விட்டுருவோம். அதுதான் முடிஞ்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைடு வந்து நம்ம அப்படியே பசைய மாதிரி வளையணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாவு மாதிரி வந்துச்சு எனக்கு. என்னோட இது கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் அழிச்சிப்போம். கிட்ட போயிட்டு இப்போ இதை சேர்த்து விட்ருவோம். இப்போ ஒன்னே சைடு வந்து நம்மளுக்கு இது வைக்கா, அதை வந்து சேர்த்து விட்ருவோம். அவ்வளோதான். தொப்புன்னு பிசைஞ்சு மறுபடியும் வரும்ல, இது நல்லாவே இல்லை. ஓகே, இது வச்சு நல்லா இருக்கே. நான் இது கூட நல்லா இல்லையே. ஓகே, இதான் லாஸ்ட் டைம். ஓகே, இப்போ வந்து பால் இப்போ செய்கிற மாதிரி வந்தாச்சா. இப்போ மறுபடியும்
இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸை வந்து அப்படியே நம்ம கொண்டு வரணும். எப்படின்னா வந்து இந்த 5 தட்டுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பாருங்க இந்த மாதிரி ஆகுதா. ஆனால் நம்ம பசைய வரைக்கும் பண்ணிட்டோம். மறுபடியும் மேலே போகிற மாதிரி பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்புக்கு போயிட்டு காப்பி தட்டிட்டு புது ஸ்லைடு க்ரியேட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு தட்டணும். அவ்வளோதான் வந்துடும். இப்போ 4th ஸ்லைடை காப்பின்னு தட்டிட்டு புது 8th ஸ்லைடில் பேஸ்ட்டு தட்டணும். இப்போது 3rd ஸ்லைடு வந்துட்டு காப்பி தட்டிட்டு புது ஸ்லைடு உருவாக்கி பேஸ்ட் தட்டணும். இப்போது 2nd ஒன்று காப்பி தட்டிட்டு புது இது க்ரியேட் பண்ணிவிட்டு பேஸ்ட் தட்டணும். இப்போது லாஸ்ட் ஒன்று காப்பி பண்ணிவிட்டு ஒன்னேன்னு பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அனிமேஷன் க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன் உருவாக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, உங்களுக்கு வந்து நான் வந்து விடிஜி ஃபேன். இதான் லாஸ்ட். ஏன்னா எனக்கு சார்ஜ் வேணும் 2 தான் இருக்குது. நான் வந்து விடிஜி ஃபேன். அதுக்கப்புறம் நீங்கள் விடிஜி ஃபேன்னு சொல்லிடுங்க. நான் வந்து விடிஜி ஃபேன். யார் விடிஜி ஃபேன், அதாவது வசந்த் தமிழ் கேமிங்கோட ஃபேன் வந்து மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு நீங்கள் விடிஜி ஃபேன்னா கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். எவ்வளோ அழகாக அனிமேஷன் வந்திருக்கு. ஓகே, பாய்.